தமிழ் சினிமா இப்போ இந்த மாதிரி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ரிஷப் ஷெட்டி நல்லா பண்ணியிருக்கிறாரு. கன்னட சினிமா நமக்கு மேலேங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்போ அங்கே வரப்போகிறோன்னு தெரியல. விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, காசு தான் வேஸ்ட். எல்லாமே காரணம் தான் ப்ரோ. என்ன பண்ணாங்க, கத்தினே தான் இருக்காங்க, ஒன்றுமே புரியல ப்ரோ. பழைய காந்தாரா மாதிரி இல்லை, ரிஷப் ஷெட்டிக்காக தான் வந்தோம். நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த சாமியார் சீன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒர்க், சூப்பர். ஃபேண்டாஸ்டிக், செமையாக இருக்குது. ஒரு தெய்வீக எக்ஸ்பீரியன்ஸ். செகண்ட் ஹாஃப் தான் பயங்கர கூஸ் பம்ப்ஸ். படம் கிளைமேக்ஸ்லாம் தரமாக இருக்கும். தயவுசெய்து தேட்டரில் வந்து பாருங்க. இது கிட்டத்தட்ட 1000 crore போயிடும். அது படம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. விஷுவலாக எல்லா சீன்ஸுமே நல்லா இருக்கு. அவங்க லேண்டுக்காக அவங்க போராடுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. காந்தாரா 1 விட சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஏகப்பட்ட ட்விஸ்ட், நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட் எல்லாம் இதில் பார்க்கலாம். படத்துலேயே ஒரே ஒரு மைனஸ் இது வந்து டப்பிங்காக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து டப்பிங் வந்துட்டு ரொம்ப லோக்கல் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்க காட்டின விஷுவல்ஸ் எப்படின்னா அந்த காலத்து விஷுவல்ஸ் மாதிரி காட்டியிருக்காங்க. கொஞ்சம் டப்பிங் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா 10 out of 10. எனக்கு இப்போ ஒரு 9.5 கொடுக்கும். காந்தாரா 1க்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த கதை தான் இது. அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா உங்களுக்கு நல்லா பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.